Greetings aspirants, pedigree analysis. So principles of inheritance lesson படிக்கும்போது இந்த pedigree analysisல சார்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கவனிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிசீஸாக டாமினண்ட்டாக ரிசெசிவான்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அதில் நீங்கள் போய் பார்க்கும்போது அது ஆட்டோசோமலா இல்லைனா செக்ஸ் லிங்க்டான்னு பார்க்கணும். இப்போ செக்ஸ் லிங்க்டு டாமினன்ட், செக்ஸ் லிங்க்டு ரிசெசிவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. செக்ஸ் லிங்க்டு டாமினண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு எக்ஸ் குரோமோசோமில் அந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான ஜீன் இருந்தால் அந்த ஃபாதர் தன்னோட எக்ஸ் குரோமோசோமை டாட்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபாதர்ஸ் டு டாட்டர்ஸ் அப்படின்றது இருந்தால் அது செக்ஸ் லிங்க்டு டாமினன்ட். இதே நான் செக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, மதர்ஸ் அன்அஃபெக்டட் கேரியராக இருப்பாங்க. அவங்க தன்னுடைய சன்ஸ்க்கு அந்த ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ செக்ஸ் லிங்க்டு டாமினண்ட்டாக இருந்தால் ஃபாதர்ஸ் டு டாட்டர்ஸ். அதுவே செக்ஸ் லிங்க்டு ரெசிசிவ் அப்படின்னா மதர்ஸ் டு சன்ஸ். இந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இதில் டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜென்ரேஷன்ஸ் அப்படின்றது ஸ்கிப் ஆகாது. எல்லா ஜென்ரேஷன்லேயும் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. டாமினண்ட்டுன்னு சொல்லும்போது ஸ்கிப் ஆகாது, ரிசெசிவ் அப்படின்னா ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆகும், ரைட்? அதே நேரத்தில் இந்த டாமினண்ட் அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் ஹெட்ரோசைகஸாக இருப்பாங்க. அதாவது ஹெட்ரோசைகஸ்லேயே ஒரு நார்மல் அல்லீல் இருக்கும், ஒரு அஃபெக்டட் அல்லீல் இருக்கும். அந்த அஃபெக்டட் அல்லீல் வரும்போது தான் பாதிக்கப்படுவாங்க. ஓகே, ரைட். இப்போது இந்த ரூலை பேஸ் பண்ணி சில சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி பேசலாம். தேங்க்யூ ஸோ மச்.